இன்றைக்கி நம்ம சாட் ஐட்டம்ஸ்க்கெலாம் ஒரு க்ரீன் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 க்ரீன் சில்லி நான் அதை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 3லேருந்து 4 கார்லிக் அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட அரை துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 2 துண்டு வெங்காயம் போதும். இதோட 1 கப் அளவு கொத்தமல்லி இலை அதை நம்ம க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே அரை கப் அளவு புதினா அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஓரளவு எல்லாமே நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கர்ட் அதையும் நம்ம சேர்த்துட்டு ஸ்மூத்தியாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இந்த ஸ்டேஜில் இதில் லைட்டாக லெமன் ஜூஸ் 3 to 4 ட்ராப்ஸ் போதும். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பரான சாட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கீர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.